இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை வந்து அன்பா சேர்றது. கட்சி தாவல் எதுன்னா இப்ப திரு திரு இபிஎஸ் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுதான். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு. அது பேர் என்னது? திரு மு க ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்துக்கும் போது பெருமையா பேசினாங்களே. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர் ஏத்து நிற்கும் போது அது ஒரு தனி அணியா வந்து சட்டசபையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து அவரை ரிசைன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன முடிவு பண்ணாரு? திரு அப்பா அவர்கள் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அந்த குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணாரா இல்லையா? அதுல ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் அணியும் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர் மகனையும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. சட்டசபை வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனையும் பத்தி ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சபாநாயகர் அலோ பண்ணலையா? அந்த மாதிரி இது நடக்குதா? சோ இவர் வந்து முதலமைச்சரா இருக்கும் போது சட்டசபை எப்படி நடத்தினாரு? தன்னுடைய மகனையும் தன்னையும் புகழ்றதுக்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் டீமை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அந்த டீமை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்படி பார்த்தா அன்னைக்கே வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி பை எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். நாங்க நேர்மையா யாரு வராங்களோ உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க வந்து சபாநாயகரை பார்த்து நீங்க வந்து ஏன்னா 5 வருஷம் எம்எல்ஏ பதவி அவங்க விட்டுட்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைமை மேல வந்திருக்கும், ஒரு தலைமை மேல இருக்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க. சோ அதனால வந்து இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ இல்ல கட்சி தாளங்கிறதோ ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. தைரியமாக யாரு சேர்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்துல சேரும் பொழுது சபாநாயகர் அவர்களை பார்த்து அவங்க ரிசைன் பண்ணி தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்த பிறகுதான் அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பிரச்சாரத்துல மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கும். இல்ல அது வந்து ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க எங்களை எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இப்பயே ஆன்லைன்ல போன்ல எடுத்துக்கலாம். இது வந்து யாரும் வந்து கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஜாயின் பண்ணல. அது வந்து ஃபேக்கா வந்து அவங்க பப்ளிக் பண்ணாங்க. நம்ம எதுவும் அது பண்ணல. Sarvam News.